ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே ஒரு சார்ட்டை நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இதை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கில் இங்கே எப்படி அப்ளை பண்ணலாம், பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ் இதெல்லாம் எப்படி வச்சு மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்க முடியும். இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களாலையுமே சார்ட் ரீடும் பண்ண முடியும், ட்ரேடும் பண்ண முடியும். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி என்ன சார்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிஎல் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். இந்த சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிடிஎல் ஸ்டாக் எடுத்துட்டிங்கன்னா எந்த இயர்னா 2019 ஏப்ரல் மந்த் இந்த ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆனது. இதில் என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் ஆன உடனே என்ன ஆயிருக்குன்னா ஒரு புல்லிஷாக போயிருக்கு. ஓப்பன் ஆகி ஒரு 3 வீக்ஸ் புல்லிஷாக போயிருக்கு. அப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர். திருப்பி வரும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு லோ வைக்கலை. சேம் மேலே போகும்போது புதுசாக அதனால் ஒரு ஹையும் வைக்க முடியல. திருப்பி கீழே வரும்போது புதுசாக அதனால் ஒரு லோவும் வைக்க முடியல. மேலே போகும்போது புதுசாக ஒரு ஹையும் ஃபார்ம் பண்ண முடியல. அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம்னா, கன்சாலிடேஷன் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு புல்லிஷாகவும் இல்லாமல் பீரிஷாகவும் இல்லாமல் சைடு வேஸ்லேயே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இங்கேருந்து சைடு வேஸே ஃபார்ம் ஆனது என்ன ஆயிருக்குன்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு. இந்த ஜோனை விட்டு கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு மேலே ரீடெஸ்ட் பண்ணிட்டு என்ன நடந்திருக்கு, புதுசாக ஒரு லோ. இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டே கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து கன்சல்டேட் இருந்தது, கீழே பிரேக் டவுன் ஆனது, திருப்பி மேலே போயிட்டு திருப்பி புதுசாக ஒரு லோ. இந்த இந்த ஜோனுக்கு கீழே வரணும் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வைக்குதுன்னு அர்த்தம். புதுசாக ஒரு லோ வச்சுருக்குங்களா இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த பார்க்கலாம். புதுசாக லோ வச்சது எகெயின் என்ன ஆகுது, திருப்பி இந்த இடத்துல என்ன பார்த்தீங்களோ அதே விஷயம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரேஞ்ச் ஆகுது. திருப்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபேக் பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன ஆயிருக்கு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே ஜோனுக்கே வந்திருக்கு. திருப்பி அதே ஜோன். அப்போ இந்த தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கிட்ட ரியாக்ட் ஆயிருக்குங்களா. அப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே என்ன புரிஞ்சுக்கலாம், சேம் அதே கன்சாலிடேஷனுங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி கீழே பிரேக் ஆகுது. இங்கே எப்படி கீழே பிரேக் ஆனதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக இங்கேயும் பிரேக் ஆகுது. இந்த விஷயத்த பார்க்கலாம் நீங்கள். பிரேக் ஆனது என்னது, சேம் அதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. புதுசாக ஒரு லோ வச்சுட்டு இருக்குங்கிற விஷயத்த இந்த இடத்துலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியுதா. திருப்பி இங்கேருந்து ஃபுல் பேக் போயிட்டு எகெயின் புதுசாக ஒரு லோ. திருப்பி லோவஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், திருப்பி இந்த ஸ்டாக் அதே மாதிரி கன்சாலிடேட் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். இந்த இடத்துல ப்ரைஸ் பாருங்கள் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இங்கேருந்து புதுசாக ஒரு லோ வச்சுட்டு ஒரு புல் பேக் போயிட்டு திருப்பி வரும்போது மேலே போயிருக்கு. போகும்போது நிறையா நீங்கள் இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு சைடு வேஸ் எதிர்பார்க்கலாமா. சேம் இந்த ஜோனுக்கு போயிட்டு திருப்பி இதே ஜோனுக்குள்ளே வரும், இதே ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகுங்கிற விஷயத்த நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, பிரேக் ஆகிருக்கு மேலே. இங்கே எப்படி கீழே பிரேக் ஆகிருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பிரேக் ஆகிருக்குங்களா. மேலே பிரேக் ஆகிட்டு இது என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் அதுக்கு அடுத்து அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு புல் பேக், எகெயின் ஒரு மேலே போயிட்டு எகெயின் இந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியாது, இது என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் இருப்போம். பட் இங்கே வந்த பிறகு இங்கேருந்து மேலே போகும்போது இந்த ஒரு பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிருது, இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு கிடச்சிருது. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு பாயிண்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி விடுங்க. ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா மேலே இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு கிடச்சிருக்கு, சேம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் ட்ராக் பண்ணி விடுங்க. ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பேட்டர்னை உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு எப்போ புரிய ஆரம்பிக்கும்னா, நிறையா பேட்டர்ன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களால் பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இங்கேருந்து என்ன ஆயிருக்கு, சேம் கீழே வரும்போது அதே ட்ரெண்ட் லைனுக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுருக்கோம். அப்படிங்கும்போது தேர்ட் பாயிண்ட்டுங்கும்போது நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுங்களா. எகெயின் என்ன ஆகுது, தேர்ட் பாயிண்ட்லேருந்து கிராஜுவலாக அப்படியே மூவ் ஆகும்போது சேம் இதே ட்ரெண்ட் லைனும் ட்ராக் பண்ணி விட்டுருக்கோம். என்ன ஆயிருக்கு, சேம் அதே ட்ரெண்ட் லைனுக்கு போயிட்டு திருப்பி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இந்த சப்போர்ட்டுக்கு வரும், இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்திருக்குங்களா. வந்துட்டு மேலே போகும்போது என்ன எதிர்பார்க்கலாம், திருப்பியும் மேலே இதே ஜோனுக்கு வரைக்கும் போகிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல அந்த ஒரு பிரேக் டவுன் ஆன விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணலாம். இந்த ஜோனுக்கு கீழே போய் பிரேக் டவுன் ஆகிட்டு எகெயின் மேலே போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் திருப்பி மேலே. பட் இந்த ஹையை பிரேக் பண்ணல அப்படின்னு என்ன ஆகும், பிரேக் டவுன் ஆனது அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் இந்த பிரேக் டவுன் கொடுத்தது. என்ன ஆகிருக்கு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா செல் ஆனது.
செல் ஆயிட்டு மேலே போகும்போது என்ன நடக்குதுன்னா, புதுசா ஒரு லோ வைக்கிறதா நம்ம எதிர்பார்க்கலாம். என்னாகும்? அந்த கரெக்ஷன், அந்த செல்லிங் ப்ரெஷர் நின்னு கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த விஷயத்த நீங்க எதிர்பார்க்கலாம். புதுசா ஒரு லோ மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா இன்னொரு லோ வைக்கலாம். அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஜோன்ல வந்து எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல புதுசா லோ வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. என்ன இருக்கு? இந்த ஒரு சேனலுக்குள்ள வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. இங்கேருந்து மேல வந்து இங்க ஒரு சேனலுக்குள்ள ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. நீங்க இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்க ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்க ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம்னா, இந்த ஜோன்ல கூட ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன ஆகுது? இந்த ஒரு பேட்டர்ன நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. இந்த சேனல் பேட்டர்ன. இந்த ரெசிஸ்டன்ட்க்கு போயிட்டு கீழ வருது. திருப்பி மேல போகும்போது இந்த ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகுதா? அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணி விடுங்க. இந்த 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா, 3வதா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிரும். அதே மாரி கீழ வரும்போது இது ஒரு பாயிண்ட், மேல போயிட்டு திருப்பி வரும்போது கீழ இது ஒரு பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்ட டிராக் பண்ணி விட்டீங்கன்னா, 3வதா பாயிண்ட் கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செல்லிங் நடந்திருக்கு, செகண்ட் டைம் செல்லிங் நடந்திருக்கு. அப்ப தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இங்க ஜோனுக்கு வந்துச்சுன்னா, திருப்பியும் இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போலாங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க முடியும். அங்க என்ன ஆயிருக்கு? இங்கிருந்து பிரேக் ஆன பிறகு என்ட்ரி எடுத்தீங்கன்னா கூட ப்ராப்ளம் கிடையாது. என்ன ஆகுது? பிரேக் ஆன பிறகு ரீடெஸ்ட் பண்ணிட்டு, ஒரு கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ராலி குடுத்துருக்குங்களா? ராலி குடுத்துட்டு என்ன ஆகுது? புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ இந்த புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்ன நடக்க போகுதுன்னா, திருப்பியும் ஒரு புதுசா ஒரு லோ வைக்க ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கலாம். இல்லன்னா இதே ஜோன வந்து ஹோல்டு பண்ணணும். இந்த ஜோன், இதே ஜோன், இந்த சப்போர்ட் ஜோன்லாம் நீங்க நல்லா மார்க் பண்ணி பழகிக்கணும். இந்த சப்போர்ட் ஜோன ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணல அப்படின்னு என்ன ஆகும்? கீழ வந்துச்சா பிரேக் டவுன். திருப்பி கீழ வந்துட்டு, இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதே மாரி நீங்க ஒரு பேட்டர்ன வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. இங்க 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நமக்கு இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்குங்களா? இந்த 2 பாயிண்ட்ட டிராக் பண்ணி விடுங்க. திருப்பி மேல போம்போது, இந்த ரெசிஸ்டன்ட்ட கூட நீங்க டிராக் பண்ணி விடலாம். இந்த பாயிண்ட்டும் கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல 2 பாயிண்ட் கிடைச்சிருக்குங்களா? இந்த 2 பாயிண்ட்டும் கூட நீங்க டிராக் பண்ணிட்டு இருக்க முடியும். இங்க வரும்போதெல்லாம் திருப்பி நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த ஜோனுக்கு வருங்கிறத எதிர்பார்க்கலாம். பட் இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? கிராஜுவலா வந்துட்டு மேல போயிட்டு ஒரு சின்ன பிரேக் அவுட் குடுத்துருக்கு. எகைன் என்ன ஆயிருக்கு? திருப்பி செல்லிங், திருப்பி மேல வரும்போது, திருப்பி இங்க ஃபேக் பிரேக் அவுட் ஆயிருக்குங்களா? அப்ப நீங்க இந்த இடத்துல விஷயம் புரிஞ்சுக்கலாம். இங்கேயும் மேல குளோசிங் வச்சிருக்கு, இங்க மேல குளோசிங் வச்சிருக்குங்கும்போது, ட்ரெண்ட் லைன வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்போ இந்த ஒரு ஜோன வந்து நீங்க நோட் பண்ணலாம். என்ன இருக்கு? திருப்பி இந்த ஜோன ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஜோன் போடும்போது, இங்கேருந்து ஃபால் ஆயிருக்குங்களா? எகைன் மேல போம்போது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இந்த 2 பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்ல இருந்து எகைன் நம்ம இந்த ஜோனுக்கு வருங்கிற விஷயத்த எதிர்பார்க்கலாம். அப்ப நீங்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போ வருதோ, அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாமா? எக்ஸாக்ட்டா இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன். இது 2க்குமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணீங்கன்னா, இந்த பாயிண்ட் வரும்போதும் கூட நீங்க ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். இல்ல பிரேக் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா, எகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு, அந்த இடத்துலயும் உங்களால ட்ரேட் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பழகணும். நீங்க பேட்டர்ன் டிரா பண்ணும்போது எப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு கரெக்ட்டா தெரியும். மார்க்கெட் மூவ் ஆக மார்க்கெட் கூடயே போகணும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மேல போம்போது சேம் இதே ஜோன்ல வந்து நீங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். எகெயின் அது கீழ வரும்போது ஒரு ட்ரெண்ட் இன்னொரு லோ வச்சிருக்கீங்க. இன்னொரு லோ வைக்கும்போது நீங்க எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல சின்ன லாஸ் தான். நீங்க என்ட்ரி எங்க எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறீங்கங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமயே ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா, இது எப்படி இருந்தாலும் வந்துரும். இன்னும் டைம் பீரியட் இருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. அதுவரைக்கும் டைம் இருக்குன்னு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா, ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் பிரீமியம் மெல்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நெறையா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் பண்ணிருவாங்க. ஓகே. இங்கிருந்து ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் ஆக ஆரம்பிக்கும்போது, திருப்பி நீங்க எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, புதுசா லோ வச்சுருச்சு. அப்ப திருப்பி மேல போயிட்டு கீழ வரும்போது, புதுசா இன்னொரு லோ வைக்கும். எகைன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வருங்கிற விஷயத்த கூட நீங்க எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப இங்கிருந்து மேல போம்போது, இந்த ஹை வரைக்கும் வந்துச்சுங்களா? இந்த ஹை எப்ப பிரேக் ஆகுதோ, அப்பதான் பார்த்தீங்கன்னா மேல மூவ் ஆகும். அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் தான் வர முடிஞ்சுச்சு. அப்படியே ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக ஆரம்பிக்குது. அப்ப இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிட்டு கீழ வந்துட்டு இருக்குங்களா? வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்தா நான் என்ட்ரி போடுவேன். இல்லன்னா இது மேல போச்சு அப்படின்னா என்ட்ரி எடுப்பேன்ங்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு கீழ ஒரு லோ வச்சுட்டு, திருப்பி மேல போம்போது என்ன நடக்கணும்? புதுசா ஒரு லோ வைக்கணும். ஆனா இங்க வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, வைக்க கிடையாது. இங்கிருந்தே போம்போது, இந்த ஜோன் பிரேக் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். எந்த ஜோன்? இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருச்சா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஜோன் பிரேக் ஆன உடனே என்ட்ரி போட்டுட்டு கூட, ஸ்டாப் லாஸ் இங்க போடலாம். ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங்குக்கு கீழ கூட நீங்க போட்டு இனிஷியேட் பண்ணலாம். இந்த இனிஷியேட் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு நீங்க லாங் பொசிஷன் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். இங்க எடுக்க போறீங்க லாங் பொசிஷன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் இவ்வளவுதான்.
இங்கே ஸ்டாப் லாஸ் வைங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு டார்கெட் வைங்க. புதுசா ஒரு ஹை வச்சு எக்ஸிட் பண்ண வேணாம். எக்ஸிட் பண்ணுங்க. ஏன்னா, இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கு. இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? எகைன் அப்படியே ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக ஆரம்பிச்சிருக்குங்களா? இங்கேருந்து புதுசா ஒரு லோ வச்சிருக்கு. ஆனா, இந்த ஜோனுக்கு கீழ வைக்கல. அப்படிங்கும்போது என்ன ஆகுது? திருப்பி ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணலாம். இங்கேருந்து மேல போயிட்டு, திருப்பி கீழ வரும்போது, புதுசா இந்த ஜோனுக்கு கீழ ஒரு லோ வைக்கக்கூடாது. இந்த ஜோனுக்கு கீழ பார்த்தீங்கன்னா போக்கூடாது. போச்சு அப்புறம் என்ன நடக்கும்? திருப்பி எங்கிருந்து மேல மூவ் ஆச்சோ, அதே இடத்துக்கே பார்த்தீங்கன்னா வந்துரும். அப்போ எகைன் மேல போம்போது, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். திருப்பி மேல போம்போது என்ன ஆகுது? பிரேக் அவுட் குடுக்குற மாரி இருக்கு. திருப்பி அது ரெசிஸ்டன்ட்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க நல்லா பிரேக் அவுட் ஆயிருச்சு. அப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேட் ஆகுறத பார்க்கலாம். தெரியுதுங்களா? இந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் ஆகுறத பார்க்கலாம். சேம் கன்சாலிடேட் ஆயிட்டு மேல பிரேக் ஆகுதா? அப்படிங்கிறத இப்போ இத நீங்க ரெசிஸ்டன்ட்டா மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னொரு ஆங்கிள்ல நீங்க இத எப்படி பார்க்கலாம்னா, இது பிரேக் அவுட் குடுத்துருச்சு. பிரேக் அவுட்டுக்கான ரீடெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்த நீங்க நோட் பண்ணலாம். பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட். திருப்பி இங்க என்ன நடந்திருக்கு? திருப்பியும் பார்த்தீங்கன்னா, மேல போய் பிரேக் அவுட் ஆனது. மேல போயிட்டு கீழ வரும்போது என்ன ஆகுது? திருப்பி ரீடெஸ்ட். அப்போ இந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்ட்லயே இருக்குங்கிற விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கணும். எப்படி இது அப் ட்ரெண்ட்லயே இருக்குங்கிற விஷயத்த நோட் பண்ணுவீங்கன்னா, தெரியுதுங்களா? இந்த இடத்துல நான் ட்ரெண்ட் டிரா பண்றேன் பாருங்க. இங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணது. திருப்பி ஹை, புதுசா ஒரு ஹை, ஒரு புல் பேக், புதுசா ஒரு ஹை, புதுசா ஒரு புல் பேக். அப்போ இந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது இது பிரேக் ஆயிட்டு கன்சாலிடேட் ஆகுது. திருப்பி பிரேக் ஆகுது. ஒரு ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் மேல போகுது. மேல போகும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது? கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகுது. இந்த விஷயத்த நோட் பண்ணுங்க. இங்க வந்து ஃபியூ டே ஃபியூ டேஸ் கன்சாலிடேட் ஆயிட்டு சேம் ஒரு பேட்டர்னுக்குள்ள வருது. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, மேல ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இந்த சப்போர்ட். திருப்பி மேல போச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட். திருப்பி மேல போச்சுன்னா, நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? திருப்பியும் சப்போர்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஜோன்லேருந்தே பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயிருச்சு அப்படிங்கும்போது என்ன ஆகும்? திருப்பி இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ராலி போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல ராலி போக ஆரம்பிச்சிருக்குங்களா? போன பிறகு இங்க தான் ஆரம்பிச்சது அதோட கரெக்ஷன். இங்கேருந்து மேல போயிட்டு புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ண முடியல. புதுசா ஒரு லோ. திருப்பி புதுசா ஒரு லோ. புதுசா ஒரு லோ. புதுசா ஒரு லோ வச்சிருக்கு. புதுசா ஒரு லோ வச்சிருக்குங்களா? இந்த இடத்துல நான் ட்ரெண்ட டிரா பண்றேன் பாருங்க. இப்ப எப்படி நம்ம அப் சைடு ட்ரெண்ட் பார்த்தோம், அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சைட் ட்ரெண்டுங்களா? திருப்பி மேல போம்போது என்னாச்சு? இந்த ஜோன பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டு, ரீடெஸ்ட் ஆயிட்டு, திருப்பி போம்போது என்ன நடக்கணும்? புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. இத தான் நம்ம எதிர்பார்க்கணும் இந்த இடத்துல. அப்போ இங்க மேல போகும்போது இது பிரேக் ஆயிருச்சு. இந்த ஜோன் பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆயிட்டு மேல போகும்போது என்ன நடக்கணும்? புதுசா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு, திருப்பி மேல போகும்போது புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். ஆனா இங்க ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கும்போது, எகெயின் இதே சப்போர்ட்டுக்கு வந்துரும். பட் சப்போர்ட்ட வந்து ஹோல்டு பண்ணணும். இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா, அடுத்து இருக்க சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துரும். வந்துச்சுங்களா? இதுல பிரேக் ஆனா அடுத்து இருக்க சப்போர்ட்டுக்கு வந்துரும். திருப்பி மேல போகும்போது சேம் அதே ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணிட்டு, ரீடெஸ்ட் குடுத்துட்டு, திருப்பி மேல போகும்போது அதே ரெசிஸ்டன்ஸ். திருப்பி ரியாக்ட் ஆகும்போது, இங்க தான் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுதுங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து பிரேக் ஆனது என்ன ஆகுது? திருப்பி பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆகுது ட்ரெண்ட். இங்க புதுசா ஒரு லோ வைக்க முடியல. வைக்க முடியலங்கும்போது என்ன நடக்குது? திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ்ல போக ஆரம்பிக்குது. சேம் இந்த ஜோன்ல வந்து கன்சாலிடேட் ஆனது, கன்சாலிடேட் ஆயிட்டு பிரேக் டவுன் தான் ஆனது. பிரேக் டவுன் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல என்ன விஷயத்த பார்க்கலாம்? சேம் இங்க பார்த்தோம். ரீடெஸ்ட் ஆனது அப்படிங்கிற விஷயம். இங்க கன்சாலிடேட் ஆனது. அதாவது இங்கேருந்து பிரேக் ஆயிட்டு, கன்சாலிடேட் திருப்பி பார்த்தீங்கன்னா மேல போகுது. திருப்பி கன்சாலிடேட் மேல போகுது. அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோமா? அப்போ இங்கேருந்து இந்த ஜோன பிரேக் ஆயிட்டு போனதுக்கு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கன்சாலிடேட் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆகி போலாம். ஏன்னா, இது வந்து ஒரு ரீடெஸ்ட் ஜோன். பட் நீங்க இங்க இருக்க சப்போர்ட்ட வந்து மறந்துடக்கூடாது எக்காரணத்த கொண்டும். ஏன்னா, இதுக்கு கீழ வந்துச்சு அப்படின்னா, டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா இங்க தான். இந்த சப்போர்ட் வந்து என்ன பண்ணி ஆகணும்னா, இத வந்து ஹோல்டு பண்ணணும். நம்ம இந்த இடத்துல பேசினோம். இந்த சப்போர்ட்ட வந்து ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணல அப்படின்னா, திருப்பி இங்கேருந்து ராலி போச்சோ, அதே இடத்துக்கே வரும் அப்படின்னு. சேம் அதே இடத்துல இந்த சப்போர்ட்ட ஹோல்டு பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? எகெயின் பார்த்தீங்கன்னா, இதே இடத்துக்கு வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, மேல போகும்போது ட்ரெண்ட் ஆகி போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆரம்பிச்சுங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ் புதுசா வந்து ஒரு ஹை வச்சிருக்கு. பட் கண்டிஷன் என்ன? இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து நமக்கு பிரேக் பண்ணி ஆகணும். இதே ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா பார்த்தீங்கன்னா மேல மூவ் ஆகும். என்ன கண்டிஷன்? நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? இதே ஜோன்ல. எப்போ புதுசா ஹை வைக்கணும். இல்ல அப்படின்னா பிரேக் டவுன் ஆச்சுன்னா கீழ வந்துரும். அப்போ இங்கிருந்து மேல போகும்போது
இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதோ, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட்டும் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனதா பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகி புதுசு புதுசாக ஹை வச்சுட்டு போகும். ட்ரெண்டை கண்டினியூ பண்ண முடியாமல் எகெயின் இதே ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா, இதை ஹோல்டு பண்ணணும். இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா 2 டைம் இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது புதுசாக லோ வைக்க முடியாமல் மேலே போச்சு. அதே மாதிரி இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே இது வரைக்குமே வரலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு கீழே லோ வச்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக இந்த சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட் ஜோனை வந்து ஹோல்டு பண்ணணும். இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனில் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. மேலே போகும்போது இது பிரேக் ஆகணும். இது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் மேலே எதிர்பார்க்கலாம். பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் ஹோல்டு பண்ணணும். அந்த 2 விஷயம் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட செட்டப் எப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து இருக்கும். உங்களுக்கு என்ன செட்டப் செட் ஆகுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே அப்ளை பண்ணி இதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இது சார்ட் ட்ரேடிங் தான். இதில் வந்து எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.